அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வேலையில்லா பட்டதாரிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 தேர்வுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டு பாருங்க, 25/4/2025. இதில் தான் நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் எக்ஸாம் டேட் எப்போ, எவ்வளோ வேக்கண்ட்டு, என்னென்னலாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்குறோம். பார்த்து முடிச்சதுக்கு பிறகு நம்மளுடைய ராமானுஜம் அகாடமி சார்பாக பொது தமிழுக்கான பாடக்குறிப்புகள் தயார் நிலையில் இருக்குது. அதையும் நம்ம சைட் பை சைடாக பார்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ், அதன் பிறகு ஜென்ரல் சயின்ஸ் பார்க்க இருக்கிறோம். இப்போ முதல்ல இதற்கான முக்கிய அறிவுரைகள் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனைத்து தேர்வுகளும் தேர்வு ஆணையத்தின் இணையதளமான tnbsc.gov.in உள்ள விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் மற்றும் இந்த அறிவிக்கையில் உள்ள அறிவுரைகளை கவனமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்றாங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த நோட்டிபிகேஷன்ல கிட்டத்தட்ட 80+ மேற்பட்ட பக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணினவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த ஆண்டு மட்டும் புதிதா அப்ளை பண்ண இருக்கிறவங்க இந்த நோட்டிபிகேஷனை தெளிவா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய அகாடமி சார்பா இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு நீங்க சந்தேகங்கள் வாட்ஸ்அப் மூலியமாவோ ஃபோன் மூலியமாவோ கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான சந்தேகத்தை நாங்கள் கிளியர் பண்றோம். இப்போ நோட்டிபிகேஷன் வந்த டேட் என்ன அப்படின்னா 25/4/2025. இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம் பாருங்க. என்னைக்கு நம்ம கரெக்டா ஒரு மாசம் அவங்க அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து ஒரு மாசம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏப்ரல் 25 மே 24 வரைக்கும் அன்னைக்கு நைட்டு 11:59 நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இதுல டிஎன்பிஎஸ்சிக்கும் டிஆர்பிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த லாஸ்ட் டேட் வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நைட்டு 11:59 வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்ட்டு டிஆர்பியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நைட்டு 8 மணி 9 மணிக்கெல்லாம் அப்ளை பண்ணி ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் நைட்டு 11:59 வரைக்கும் இருக்கும். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஈவினிங் 4 மணி இல்லை 5 மணியோட அவங்க விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால அந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் கடைசி டேட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணணும்னு இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்ததா இந்த 24ஆம் தேதி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆரம்பிச்சிருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்வ கோளாறுலையோ இல்லை கவனமின்மையாலேயோ என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு டீட்டெயில் வந்து தவறுதலாக கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ணும் பொழுது. அப்போ நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணி ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகி நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்து பார்க்கும் பொழுது தான் நாம் இங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்காக ஒரு 2 நாள் அவங்க டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டைம் தான் இது விண்ணப்ப திருத்த சாளர காலம் அப்படின்ட்டு. 24ஆம் தேதி முடிஞ்சாலும் அந்த மந்த்து மே மாதம் 29, 30, 31 இந்த 3 நாள் அவங்க டைம் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த டேட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா போய் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது முக்கியமான டேட் இதுதான். தேர்வு நடைபெறும் நாள் அப்படின்னா ஜூலை 12ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது. 12/7/2025 காலையில் 9:30 மதியம் 12:30 வரை தேர்வு நடைபெற இருக்குது. அடுத்தது எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது நாம கொஞ்சம் இப்போ பழைய கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா இது சொல்றது அவங்களுக்கு போர் அடிக்கும். அதை நாம வீடியோ முழுசாக உருவாக்குறது யாருக்குன்னா புது கேண்டிடேட்டுக்காக மெயினாக. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1 by 1 நம்ம எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்ல இருக்கிறோம். அதனால தெளிவாக கொஞ்சம் பாருங்க. நீங்கள் இந்த www.tnbscexam.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக உள்ளே போகிறீங்க. உள்ளே போனதுக்கு பிறகு OTR ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி. அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஏற்கனவே பண்ணினவங்க அதுலேருந்து போயிட்டு நீங்கள் ரினியூவல் பண்ணி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். OTR இருக்கிறவங்க, இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு OTR கிரியேட் பண்ணுறது தான்.
அடுத்தது இணைய வழி விண்ணப்பம், அந்த கரெக்ஷனுக்கான டேட்டும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த 29 31 பண்ணிடுங்க. அடுத்ததா பதவி விருப்ப தேர்வு அப்படிங்கிறது இங்க இதெல்லாம் தெளிவா கொடுத்துருக்குறோம். நம்ம கிட்டத்தட்ட 84 பேஜஸ் இருக்கிறதால நாம நிறைய விஷயங்கள் தெளிவா சொன்னோம் அப்படின்னா டைம் ஆயிடும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போகலாம். இதுல பார்க்கணும் அப்படின்னா தடை செய்யப்பட்ட பொருட்கள், இது இயல்பா என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது தான். அதனால அதை தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்ததா எச்சரிக்கை அப்படின்னு சொல்லும்போது பணம் கொடுத்து ஏமாற வேணாம் அப்படின்னு மெயினா சொல்ல வராங்க. அடுத்ததான் முக்கியமானது காலி பணியிடங்கள். இப்போ மொத்தமா ஒரு 4000 நமக்கு காலி பணியிடம், எந்தெந்த பதவிக்கு எவ்வளவு காலி பணியிடம் அப்படிங்கிறது தெளிவா கொடுத்துருக்குறாங்க. விஓஓ என்று அழைக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலருக்கு 215 காலி பணியிடங்கள் இருக்கு. இதுக்கு 215 காலி பணியிடங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்ததா பாக்குறோம் அப்படின்னா இளநிலை உதவியாளர், அதுக்கு 1621 இருக்கிறதுலயே இதுதான் அதிகமான காலி பணியிடங்களா இருக்கு. இளநிலை உதவியாளர் பிணையமற்றதுக்கு 1621 வேக்கண்டும். இளநிலை உதவியாளர் இதுல எங்கெங்க அந்த பணி எங்கெங்க இருக்குது அப்படின்னு இங்க கொடுத்துருவாங்க. பணி நிறுவனத்தின் பெயரும் பார்க்கிறோம், அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. நம்ம பதவி பெயர் மட்டும் பார்க்கலாம். அடுத்ததா பாருங்க, இதுலயே இளநிலை உதவியாளர் ஆதி திராவிடர் மேம்பாட்டு கழகத்துல 6, தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்துல 5 இருக்குது. அடுத்ததாக இளநிலை உதவியாளர் பிணையம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அமைச்சு பணியில ஒரு 46 வேக்கண்டும். அடுத்தது 239 வேக்கண்டும் இருக்கு இளநிலை வருவாய் ஆய்வாளர் இதுல. அடுத்ததாக இளநிலை செயல் பணியாளர் அலுவலகத்துல 1, இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் இதுல ஒரு 1, சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்துல 1, தட்டச்சர் அதுல அடுத்ததாக 1091 வேக்கண்ட் இருக்கு. தமிழ்நாடு அமைச்சு பணி, நீதி அமைச்சு பணி, தலைமைச் செயலக பணி, சட்டமன்ற பேரவை செயலக பணி அப்படின்ட்டு எங்கெங்க அப்படின்னா ஒரு 1099 வேக்கண்ட் இருக்குது. அடுத்தது தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்துல 1. சுருக்கெழுத்து ஷார்ட்கண்ட் தட்டச்சேர்ல நிலை 3க்கு ஒரு 335 இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தெளிவா பாருங்க. நமக்கு இப்ப இது வேக்கண்ட் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை. தேர்வு முடிவு வெளிவர காலத்துல இது வேக்கண்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருந்திருக்கு. நீங்க கடந்த தேர்வுகள்ல பார்க்கும்போது தெரியும். அதனால இதை இவ்வளவுதான் வேக்கண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு மனசை தளர விடாம உங்களுடைய தேர்வுக்கு நீங்க படிச்சு தேர்வு சிறப்பா எழுதுறதுக்கான வேலையை மட்டும் பார்த்தாலே போதும். அப்படி இப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3935 காலி பணியிடங்கள் இருக்குது. இது இப்பொழுது வெளியே வந்திருக்கிறது தான். சரி, அடுத்ததா பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னது போலதான் நம்ம இவ்வறிக்கையில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தோராயமானது, மேலும் கலந்தாய்வு தொடங்கும் முன் மாற்றி அமைக்க கூடியதாகும். இதை விட 2 மடங்கு 3 மடங்கு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக தகுதி முக்கியமானதை நம்ம பார்க்க போது வயது என்னைக்கு அப்படின்னா 1/7/2025 அன்னைய நிலவரப்படி வயது மினிமம் எவ்வளவு இருக்கணும், குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்கணும், அதிகபட்சம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற பார்க்க போறோம். வகுப்பு வாரியாக பார்க்குறோம். கம்யூனிட்டி வைஸும் ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிற பதவிக்கு குறைந்தபட்சம் 21 வயது நிறைவடைந்து இருக்கணும், கம்ப்ளீட்டட் ஆயிருக்கணும். 21 ஏஜ் கம்ப்ளீட் ஆனாதான் அப்ளை பண்ண முடியும். நம்ம அதில் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு சில பேர் ஆர்வ கோளாறுல 20 வயசுல பண்ணினாங்கன்னா ரிஜெக்ட் ஆகும். அது நம்மளுடைய டிஎன்பிசியில் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணும்போது தெரியும். ஒரு சில தேர்வரில் இதே போல அவங்க கொடுத்துருக்கிற குவாலிஃபிகேஷன் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகாது, அப்படிதான் இருக்கும். அதுபோல் 21 வயசு கம்பல்சரி இருந்திருக்கணும். எதுக்கு அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கு தான். அதே போல உச்சபட்ச வயது எவ்வளவு இருக்கணும், வயது வரம்பு, சலுகை இதெல்லாம் யார் யாருக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படி இது கீழே பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததா இந்த 21 அப்படிங்கிறது விஓக்கு மட்டும். ஆனா இந்த இளநிலை உதவியாளர் இந்த தேர்வு இதுக்கெல்லாம் பாருங்க 18 வயசு இருந்தாலே போதும். 18 வயசு அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதும்.
இங்க பாக்குறோம் அப்படின்னா உச்ச வயது வரம்பு நிறைவடைந்திருக்க கூடாது அப்படின்னு அதையும் சொல்லிடுறாங்க. 32 வயசுக்கு மேலவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வயது வரம்பு சலுகை அப்படின்னு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 42 வயசு வரைக்கும் இருக்கலாம். இது அப்படின்னா இந்த பணியிடங்களுக்கானதெல்லாம் அதுக்கு நேரா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததா முன்னாள் இராணுவத்தினருக்கார இருந்தா 50 வயது தாண்டி இருக்கக்கூடாது. ஆதரவற்ற விதவை அவங்களுக்கு 37 வயதை தாண்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் பார்த்துக்கோங்க. 21 வயசு மினிமம். எது எதுக்கு அப்படின்னா ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் இதெல்லாம் பார்த்துக்கிறோம். அடுத்ததாக அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம ஏற்கனவே சொன்னது, அதில் இதே அங்கே சொன்னது தான் இங்கேயும் இருக்கும். இதில் ஒவ்வொரு பிரிவு வயசாகவும் போட்டிருப்பாங்க. கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு அதையும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து ஏஜுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்கல்ல, மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th எக்ஸாக்டாக முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏஜ் லிமிட்டு. அதை தவிர ஹையர் ஸ்டடீஸ் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஏஜ் எவ்வளோ இருந்தாலும் எழுதலாம். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அடுத்ததாக உச்ச வயது வரம்பு தொடர்பான விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் 10(5)A கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகள் கிராம நிர்வாக அலுவலர், வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர், பழங்குடியின இளைஞர்களுக்கு வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் ஆகிய பதவிகளுக்கு பொருந்தாது. அதை சொல்லிட்டோம். நீங்க உங்களுக்கு இந்த சந்தேகம் வராது. நீங்க கரெக்டா அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அதே உங்களை ரிஜெக்ட் பண்ணும். அதனால இதெல்லாம் ரொம்ப டீப்பா யோசிச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிட்டு எலிஜிபிலிட்டி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும்போது பார்த்துக்கோங்க. உச்ச வயது வரம்பு இல்லை என்பது 1/7/2025 அன்றோ அல்லது தெரிவு செய்யப்படும் நாள் அன்றோ அல்லது நியமனம் செய்யப்படும் நாள் அன்றோ தேர்வர் 60 வயதை நிறைவு செய்திருக்க கூடாது. அதுதான் இப்ப நம்ம மெயினா சொல்ல வேண்டியது. 60 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி தான் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக ஆதார சான்று. எதன் அடிப்படையில் வந்து உன்னுடைய தேதியை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் மெயின். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து 10th மார்க் ஷீட்டை தான் பார்ப்பாங்க. 10th மார்க் ஷீட்ல இல்லாத பட்சத்தில் +2 மார்க் ஷீட்டை பார்ப்பாங்க. அந்த ரெண்டுமே இல்லை அப்படிங்கும்பொழுது தான் அடுத்ததா மாற்று சான்று, டிகிரி சர்டிபிகேட்டு இதுக்கெல்லாம் உள்ள போறாங்க. பெரும்பாலும் 99% 10th மார்க் ஷீட்ல எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதை வச்சுதான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒவ்வொரு பதவியின் பெயருக்கும் எவ்வளவு கல்வி தகுதி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. விஏஓ, இளநிலை உதவியாளர், பிணையமற்றது இது எல்லாத்துக்குமே குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. குறைந்தபட்சம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாகவே அவங்க சொல்லிடலாம். 10ஆம் வகுப்பு தான் மினிமம் அப்படிங்கிறது. அது அவங்க நம்மள கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு குறைந்தபட்ச பொதுக்கல்வி தனியாகவும் 10ஆம் வகுப்பு தனியாகவும் அப்படி கொடுத்துருக்குறாங்க. அதனால அதை நீங்க யோசிக்க தேவையில்லை. மினிமம் குவாலிஃபிகேஷன் இந்த 1 2 3 4 5 6 வரைக்குமே 10th முடிச்சிருந்தா போதும். 7ஆவதா இருக்கக்கூடிய இளநிலை செயல் பணியாளருக்கு வந்து இதுதான் மெயின். அது எங்க அப்படின்னா ஆவின்ல தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்துல வந்து இந்த பணி. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா டிகிரி ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு பயிற்சியில் கட்டாயம் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டுறவு பயிற்சி சர்டிபிகேட் இருக்கணும் மெயினா. ஏதோ ஒரு இதுல அப்ளை பண்ணிட்டு நாளைக்கு சிவிக்கு போகும்போது இல்லை அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததா தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் நடத்தப்பட்ட கணினியில் அலுவலக தானியங்கமாக்கல் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இது மெயின் இந்த போஸ்டிங்க்கு. அது இதே போல வந்து பார்த்தோன்னா இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் இவங்களுக்கும் அதே போல டிகிரி இருக்கணும். அது ஒவ்வொரு போஸ்டிங்க்கான கல்வி தகுதியை பார்த்துக்கோங்க. நார்மலாக எல்லாமே எழுதக்கூடியது வந்து 10th முடிச்சுட்டு எழுதுறாங்க. அதுதான் மெயின். அதன் பிறகு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்ன கல்வி தகுதி அப்படிங்கிறத தெளிவாக அதை பார்த்துக்கோங்க.
எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது, இது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பணி, அதற்கு என்ன டிகிரி இருக்கணும் இருக்கும்போது இதை நாம் வந்து நம்மளுடைய தமிழ் வெர்ஷன் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் நோட்டிஃபிகேஷனுடைய ரெண்டையுமே நாம் நம்மளுடைய லிங்கில் வீடியோடைய லிங்கில் கொடுக்குறோம். தமிழில் புரியல அப்படிங்கிறவங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இந்த கல்வி தகுதியை பார்த்திருப்போம். அடுத்ததாக தேர்வர்கள் இவ்வறிவிக்கை வெளியிடப்படும் நாள் என்று குறிப்பிட்ட பதவிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி, தொழில்நுட்ப தகுதி மற்றும் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அறிவிக்கை என்னைக்குன்னா 25ஆம் தேதிக்குள்ள இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதன் பிறகு இருக்கிறது எலிஜிபிலிட்டியா வராது. குறைந்தபட்ச பொதுக்கல்வி அப்படிங்கிறது தான் 10th, அது எல்லாமே சொல்லிடுறோம். டிகிரியும் சொல்லிட்டோம். கூட்டுறவு பயிற்சி என்பதன் பொருள் அதுவும் சொல்லிடுறாங்க. கூட்டுறவு பயிற்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கோஆபரேட்டிவ் பேங்க்ல சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா அது எது மாதிரியான சர்டிபிகேட் அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்குறாங்க. இதை பாருங்க. கூட்டுறவு படிப்பினை MA கோஆபரேஷன் டிகிரி பாருங்க, ஆதார சான்று. இதுக்கு எதெல்லாம் ஆதாரமா பாக்குறாங்க அப்படின்ட்டு இது குவாலிஃபிகேஷனுக்கானது. அடுத்ததாக ஃபிட்னஸ், மருத்துவ மற்றும் உடல் தகுதிகளுக்கான எல்லாத்துக்கும் கிடையாது. இந்த வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர், பழங்குடியின இளைஞர் இவங்க தவிர ஏனைய பதவிகளுக்கு வந்து மருத்துவம் மற்றும் உடல் தகுதிகள் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியிருக்கும். இது எப்போ அப்படின்னா நம்ம இன்டர்வியூக்கு போகும்போது கொடுத்தா போதும். இந்த சர்டிபிகேட்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா இது வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர், பழங்குடியினர் இளைஞர் ஆகிய பதவிகளுக்கு வந்து ஆண்களா இருந்தா ஆண்கள்ல வந்து பட்டியல் பழங்குடியினர் தவிர மற்றவங்களுக்கு 163 ஹைட்டு சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும். பட்டியல் பழங்குடியினராக இருந்தால் 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. இது ஆண்களுக்கு. அதே வந்து மார்பு சுற்றளவு பார்க்குறோம் அப்படின்னா இயல்பு நிலையில 79 சென்டிமீட்டரும், விரிந்த நிலையில் வந்து +5 79 +5 5 சென்டிமீட்டர் வந்து விரிவடையணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே பெண் மற்றும் திருநங்கையா இருந்தா உயரம் வந்து 150 பட்டியல் பழங்குடியினர் தவிர, அதே பட்டியல் பழங்குடியினராக இருந்தால் 145 இருந்தா போதுமானது. பெண்களுக்கு வந்து மார்பு சுற்றளவுக்கு சொல்லியிருக்காங்க. இயல்பு நிலையில 74 சென்டிமீட்டரும் அதுல இருந்து 5 சென்டிமீட்டர் வந்து விரிவடைய கூடிய நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மூத்த சிவில் அறுவை சிகிச்சை நிபுணர், மூத்த உதவி அறுவை சிகிச்சை நிபுணர், நிலைய மருத்துவ அதிகாரி, உதவி பேராசிரியர், மூத்த உதவி பேராசிரியர், மருத்துவ பேராசிரியர் மற்றும் குழந்தை மருத்துவ பேராசிரியர் ஆகியோர் உடற்தகுதி சான்றிதழை வழங்குவதற்கான தகுதி வாய்ந்த அலுவலர்கள் ஆவார்கள். எல்லாமே யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இந்த சர்டிபிகேட் வாங்கணும். அதே போல வந்து கண் பார்வைக்கானது வலது கண் வந்து 6:6 தூர பார்வையா இருந்தா இடது கண்ணு 6:6. இதே கிட்ட பார்வையா இருந்தா வலது கண் வந்து 0.5 இருக்கணும், இடது கண்ணா இருந்தாலும் 0.5 இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கண் பார்வைக்கானது. அடுத்ததாக தமிழ் மொழியில் தகுதி. என் தமிழ் வந்து இது வரைக்கும் படிச்சிருக்கணும்னா தேர்வர்கள் தேர்வு அறிவிக்கை வெளியாகும் நாளன்று போதுமான தமிழ் அறிவு பெற்றிருக்க வேண்டும். முன்னாடிலாம் வந்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டு தமிழ் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜீவெல்லாம் போட்டு நம்மளுடைய தமிழர்கள் வேலை வாய்ப்பை பறித்த அரசுகள் இருந்துச்சு, முதல்வர்களும் இருந்தாங்க. ஆனா இப்பொழுது அது கொஞ்சம் நிறைய போராட்டங்களுக்கு பிறகு மாற்றி அமைச்சிருப்பாங்க. பின்வரும் தகுதியை பெற்றிருக்கும் ஒருவர் தமிழில் போதிய தகுதி உடையவராக கருதப்படுவார். என்னன்னா 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் உயர்நிலை பள்ளியில் படிப்பில் அல்லது பட்டப்படிப்பில் தமிழை ஒரு மொழிப்பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அல்லது உயர்நிலை பள்ளி படிப்பு 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தமிழை பயிற்று மொழியாக கொண்டு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அல்லது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பெறும் 2ஆம் நிலை மொழி தேர்வில் முழு தேர்வில் தமிழ் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எல்லாமே இது இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும், எல்லாமே இருக்கணும் அவசியம் இல்லை. அடுத்ததாக தேர்வர் தங்களது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இளநிலை பட்டம் முதுநிலை பட்ட மதிப்பெண்கள் சான்றிதழில் ஏதேனும் ஒன்றையோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பெறும் தமிழில் 2ஆம் நிலை மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றையோ தேர்வாணையம் கோரும்போது பதிவேற்றம் செய்ய வேண்டும். எல்லாமே அவங்க கேட்கும்போது காமிக்க ரெடியா வச்சிருக்கணும். அடுத்ததாக தேர்வுக்கு விண்ணப்பித்தலில் உள்ள கட்டுப்பாடுகள் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அதை படிச்சு பாருங்க.
அடுத்ததாக தேர்வு திட்டம் அப்படிங்கிறது முக்கியமானது. என்ன தேர்வு திட்டம் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் தான், அதாவது ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான். இது என்ட்ரன்ஸ் கிடையாது, ப்ரிலிமினரி, மெயின்ஸ், குரூப் 2 போலலாம் இல்லை. நேரடியாக ஒரே ஒரு எழுத்து தேர்வு மட்டும்தான். அந்த எழுத்து தேர்வும் இணைய வழி விண்ணப்பத்தால் கோரப்பட்ட உரிமை கோரல்களின் அடிப்படையில் தேர்வர்கள் எழுத்து தேர்விற்கு அனுமதிக்கப்படுவாங்க. அதன் பிறகு தேர்வு முடிவு வந்து தரவரிசை ரெடி பண்ணுவாங்க. அந்த தரவரிசை வந்து மேலே குறிப்பிட்டுள்ள பணியிடங்களுக்கு தகுந்தது போல ரெடி பண்ணி அனுப்பிடுவாங்க. அந்த பணியிடங்களுக்கான தேர்வு பட்டியலில் எப்படி நமக்கு வந்து கால் லெட்டர், நமக்கு அழைப்பானை எப்படி இருக்கும் அப்படின்னா 1:3, 1:2 அப்படிங்கிறதுல ஒரு சில பதவிகளுக்கும், இந்த வனக்காப்பாளர் காவலர் பணியிடங்கள் 1:6 அப்படிங்கிற விதத்திலே நமக்கு வந்து அழைப்பானை இருக்கும். அதனால இதெல்லாம் நம்ம வந்து இப்பவே டீப்பா பார்த்துக்கிட்டு இருந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இது வந்து நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததான் நம்ம அது பேச வேண்டிய விஷயம். இது நமக்கு இப்பொழுதுக்கு தேவையில்லாத விஷயம். இதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்ததாக விளையாட்டு இதுவும் கொடுத்துருப்பாங்க. இது அடுத்ததான் மெயின் தேர்வு முறை திட்டம். இதுதான் நமக்கு மெயினானது. தேர்வு வந்து 3 மணி நேரம், மொத்த தேர்வு நேரம் வந்து 3 மணி நேரம் நமக்கு தேர்வு நடக்கும். அந்த 3 மணி நேரத்துல வந்து மொத்தம் எத்தனை வினாக்கள் இருக்கும் அப்படின்னா 100 வினாக்கள். முதல் பகுதி 3 பகுதியை பிரிச்சிருக்காங்க. ABC அப்படின்னு 3 பகுதியை பிரிச்சிருப்பாங்க. முதல் பகுதியில தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. இதுல தமிழ்ல பாஸ் பண்ணியிருக்கணும் 40%. 100 வினாக்களுக்கு 40% நம்ம பாஸ் பண்ணியே இருக்கணும். நீ 39% எடுத்து தமிழ்ல 39% எடுத்து ஜிகே ஆப்டிடியூட்ல வந்து 100க்கு எடுத்தாலும் நாம வந்து தகுதி பெற முடியாது. அதனாலதான் தமிழ் தகுதி தேர்வுல 40% எடுக்கணும் அப்படிங்கிறது. 40% எவ்வளவு அப்படின்னா 100க்கு வந்து இந்த வினாவை பார்த்தா தெரியும். மொத்த வினாக்கள் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, தமிழ்ல மட்டும் 100 வினாக்கள் இருக்கும். ஒவ்வொரு வினாவுக்கும் 1.5 மதிப்பெண் அப்படின்னா 100 × 1.5 மார்க் வந்து 150 மதிப்பெண். தமிழுக்கான 100 வினாக்களுக்கான மொத்த மதிப்பெண் 150. அடுத்ததாக பொது அறிவு, ஜெனரல் சயின்ஸ் அப்படிங்கிறது, அதுல இருந்து வந்து ஒரு 75 வினாக்கள் இருக்கும். அடுத்ததாக பகுதி சியை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூடு கம்பல்சரி 25 வினாக்கள் இருக்கும். இந்த 25 வினாக்கள் யார அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணியாணை அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். தமிழ் வந்து எல்லாருமே படிச்சிடலாம். ஜெனரல் சயின்ஸை அதுவும் முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறவங்க படிப்பாங்க. ஆனால் இந்த மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 25க்கு 20 above யார் எடுக்கிறாங்களோ அவங்களால தான் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க முடியும் அப்படிங்கிறது உங்கள் நண்பர்கள் மூலியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஸ்டடி சென்டர் மூலியமாகவும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ மொத்த வினாக்கள் வந்து 200 டோட்டல் நம்ம ஆட் பண்ணும்போது அப்போ மொத்த மதிப்பெண்கள் நமக்கு கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னா 300க்கு தான் கட் ஆஃப் எடுப்பாங்க. அப்போ நம்ம எழுதக்கூடிய 200 வினாக்கள், ஒவ்வொரு வினாவுக்கும் 1.5 மதிப்பெண்கள். அப்போ மொத்த மதிப்பெண்கள் 300. 300 மதிப்பெண்ணுக்கு நம்ம எவ்வளோ நேரம் எழுத போகிறோம்? 3 மணி நேரம் நம்ம எழுத போகிறோம். எப்படின்னா 9:30 12:30 வரைக்கும் எழுதுவோம். இது தேவையில்லாத விஷயம். என்ன அப்படின்னா குறைந்தபட்ச மதிப்பெண் எடுக்கிறதால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் இது அவங்க சைட்ல இருந்து ஃபார்மெட் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம். 90 மதிப்பெண் எடுக்கிறதா உனக்கு அவார்டு கொடுக்க போறதில்ல. அதனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. நம்முடைய எய்ம் வந்து டாப்ல வரணும் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக தேர்வின் வகை பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவா, எம்சிக்யூவா பார்க்கும்போது கொள்குறி வகை. அப்ஜெக்டிவ் டைப்னா 1 மார்க் வினா தான். கொஸ்டின் கேட்டு ABCD 4 ஆப்ஷன், இப்போ 5 ஆப்ஷனா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 5 ஆப்ஷன் இருக்கும், அதுல இருந்து நம்ம செலக்ட் பண்ணி டிக் பண்றது. இதுக்கு தேர்வு வந்து எம்சிக்யூன்னு சொல்லிட்டோம். அடுத்ததாக தேர்வின் முறை பார்த்தோம் அப்படின்னா OMR, கம்ப்யூட்டர் எக்ஸாம் கிடையாது. சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல OMR அப்படின்னா ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன் அப்படிங்கிறது. இது நம்ம ஷீட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஷீட்டு கொடுத்து தான் நாம பேனாவால் ABCDE வந்து ஷேர் பண்றது போல இருக்கும். இதுதான் இந்த மெயின் பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு முக்கியமானது. இங்க இருக்கக்கூடிய வினாக்கள் தமிழ் தகுதி தேர்வாக இருந்தாலும் 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்கும். பொது அறிவும் 10ஆம் வகுப்புல இருக்கும். ஆப்டிடியூடும் 10ஆம் வகுப்புன்னு சொல்றாங்க. ஆனா பொது அறிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்
பத்தாம் வகுப்பு தரத்துல இருந்தாலும் பொது அறிவுல இருந்து ஆப்டிடியூட்ல இருந்து ஒரு 10 to 15% வினாக்கள் வந்து ஹை லெவல்ல தான் இருக்கும். ஆனா 10ஆம் வகுப்பே நம்பி நம்ம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வினாவும் நமக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது நான் நிறைய டைம்ல நம்மளுடைய மாணவர்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு மதிப்பெண் வந்து கிட்டத்தட்ட 50,000 இடத்துக்கு முன்னாடி நம்மளை கொண்டுகிட்டு போகும், கீழே கொண்டுகிட்டு வரும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். 0.5 இருந்தாலும் சரி, பாயிண்ட் டிஜிட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியமானது. அப்போ இது தேர்வு திட்டத்தை பத்தி பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது, ஏற்கனவே சொன்னது போல நம்ம ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம், இந்த தமிழ் தகுதி தேர்வு மதிப்பீட்டு தேர்வுல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, பார்ட் ஏல 40% நமக்கு வந்து மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும். 40%னா எவ்வளோ? நான் 40 × 1.5 ஒவ்வொரு வினாவுக்கும் 1.5 மதிப்பெண் சொன்னோமா. அப்ப என்ன பண்ணிருக்கணும்னா 60 மதிப்பெண்கள் நம்ம பெற்றிருக்க வேண்டும். இப்படி 40 வினாக்கள் நம்ம கரெக்டா அடிச்சிருக்கணும் 100க்கு தமிழை பொறுத்த வரைக்கும். இதை நீ அடிச்சாதான் ஜென்ரல் இங்கிலீஷா இருந்தாலும் சரி, ஆப்டிடியூடா இருந்தாலும் நமக்கு அடுத்த லெவலுக்கு கரெக்ஷன் போகும். இங்கே நம்ம வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அங்க அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும். அப்போ இது முக்கியமானது. மீதி இருக்கக்கூடியது முக்கியமானது இல்லை. இங்க சிலபஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாடத்திட்டம் வந்து கடைசியா இருக்குன்னு ஏற்கனவே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம சிலபஸ் கொடுத்துட்டோம். இருந்தாலும் இதோடைய நோட்டிபிகேஷன் கடைசியில நமக்கு சிலபஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. பணி நியமன இடஒதுக்கீடு, தேர்வர்களுக்கான தகவல் பரிமாற்றம் எல்லாமே வந்து த்ரூ மெயில் ஆர் மொபைல் ஃபோன் தான். மெசேஜ் மூலியமாகவும் மெயில் மூலியமா வந்து நமக்கு எந்த கான்டாக்டும் வந்து டிஎன்பிசி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்தால் நாம எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தான் நம்ம கால் பண்ண வேண்டியிருக்கும். 180041900958 அப்படிங்கிற நம்பருக்கு. பெரும்பாலும் நம்ம கால் பண்ணும் பொழுது என்கேஜாவே தான் இருக்கும், யாராவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே இல்லாட்டி போனாலும் நிறைய பேர் சொல்றாங்க, நான் 10 டைம் கால் பண்ணேன், 20 டைம், நான்லாம் 100 டைமுக்கு மேல கால் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணாதான் எடுப்பாங்க. ஏன்னா அரசு அதிகாரிகள், அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஃபோன் மொபைல்கள், அது மொபைல் நம்பர்ஸ், டெலிஃபோன்லாம் வந்து எதுக்கு இருக்குதுன்னே தெரியல. ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா எடுத்து ரிசீவரை கீழே வச்சுட்டு அரசு அதிகாரிகள் எந்த துறையா இருந்தாலும் சரி, நான் சொல்றது ஏகப்பட்ட அரசு துறைக்கு கால் பண்ணியிருக்கேன், ஃபோனு எடுக்கிறது கிடையாது, எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அரசு பணி செய்யறதுல அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா ஒர்க் அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நேரில் நம்ம போய் பார்க்கும்பொழுது நம்ம என்ன விஷயம், அவங்க என்ன துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறையை விட்டுட்டு ரொம்ப முக்கியமான வேலைகள்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை பற்றி இப்போ நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு எப்போ எடுக்கணும்னு தோணுதோ அப்போதான் எடுக்குவாங்க. அது எப்போ எடுக்கணும் அப்படின்னா, எப்போ ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிடுறாங்க. அனைத்து வேலை நாட்களிலும், வேலை நாட்கள் அப்படிங்கிறது திங்கள் டு வெள்ளி வரை தான். காலையில 10 மணிலிருந்து மாலை 5:45 வரைக்கும் தான் நம்ம தொடர்பு கொள்ளணும். அதனால ஈவினிங் டைம்ல கால் பண்ணிட்டு எடுக்கல அப்படின்னு யார் மேலேயும் வருத்தப்பட தேவையில்லை. காலையில 10 மணிலிருந்து மதியம் 5:45 வரைக்கும் கால் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது தொந்தரவா இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க அவாய்ட் பண்ணுங்க. சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது. உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்போது நம்மளுடைய அகாடமியுடைய உதவி எண்ணுக்கு வந்து கால் பண்ணீங்கன்னா எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அது எப்படி அதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா இந்த மின்னஞ்சலுக்கு புகார் அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஃபோன் மூலியமா ஏதாவது அவங்க உதவி பண்ண முடியல அப்படின்னா கீழ்கண்ட இந்த தகவல்கள் இருக்குல்ல, இந்த தகவலோட அவங்களுக்கு நம்ம மின்னஞ்சல் அனுப்ப சொல்றாங்க. தேர்வின் பெயர், அறிவிக்கை எண் மற்றும் ஆண்டு, பதிவு எண், தேர்வரின் பெயர் முழுமையாக, விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள முழுமையான முகவரி, தற்போது செயல்பாட்டில் உள்ள சரியான மின்னஞ்சல் முகவரி. இந்த 6 தகவல்கள் ரெடி பண்ணி தகவலோடு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எழுதி இந்த ஹெல்ப் டெஸ்க் டிஎன்பிஎஸ்சி grievances@tnbsc@gov
tn.gov.in அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நமக்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. இதை முடிஞ்ச வரைக்கும் அனுப்புங்க. இல்லை இதில் உங்களால் அனுப்ப முடியல அப்படின்னா போஸ்டல் மூலியமாகவும் இந்த அட்ரஸுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போஸ்டலுக்கு அனுப்புறது இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷன் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதனால யாரும் பண்ண விருப்பம் இருந்துன்னா பண்ணுங்க, இல்லைன்னா மெயில் மூலியமாகவே பண்ணிடுங்க. அடுத்ததாக வழக்குகள் தெளிவாக சொல்லிடுறாங்க. அனைத்தும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் அடிப்படையில் வந்து முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏதாவது கேஸ் எக்ஸாம் நடக்கும்போது ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த போல அது மாறும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போதான் நம்ம முழுமையான முக்கியமான விஷயங்களை பார்த்ததுக்கு பிறகு இணைய வழியில் விண்ணப்பிக்கும் முறை எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அந்தந்த ஹெட்லைனை மட்டும் பார்த்துட்டு போகிறோம். எந்த இணையத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த வெப்சைட் அட்ரஸில் போகிறோம். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். புதுசாக பண்ணுறவங்களா இருந்தால் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தேர்வர்கள் 3 மாதங்களுக்குள் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதுல இருந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், பிப்ரவரிக்கு பிறகு எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் சொல்கிறாங்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதால எந்த தப்பும் இல்லை. யூஸ் பண்ணும்போது ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் நீங்களும் மிஸ்மேட்ச் ஆகுற அளவுக்கு, அதாவது ரொம்ப ஃபோட்டோவில் ரொம்ப குண்டா இருந்து நீங்கள் இப்போ இழைச்சிருந்தாலும் அப்படி இருக்க வேண்டாம். அப்படிலாம் பிரச்சனைகள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து லாஸ்ட்டு 3 மந்த்துக்குள்ள டைம் சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண பாருங்கள். அடுத்ததாக புகைப்படத்தை வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறோம். அந்த ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி 20 KB - 50 KB கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதோடைய ஃபைல் ஃபார்மெட்டு JPGல தான் இருக்கணும். JPGல இருக்கணும். அடுத்ததாக சைன் வந்து எவ்வளோ இருக்கணும், சைஸை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த சைஸை கன்வெர்ட் பண்ணாமல் எனக்கு வந்து அப்லோட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ஃபைல் நேம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறாங்க பாருங்கள். photograph.jpg ஃபோட்டோவுடைய நேம், ஃபைல் நேம் எப்படி இருக்கணும். அடுத்ததாக சைனுடைய கையெழுத்துடைய சைஸ் வந்து 10 KB 20 KB தான் இருக்கணும். அடுத்ததாக வந்து அதனுடைய நேம் எப்படி இருக்குன்னா signature.jpgன்னு இருக்கணும். இது அடுத்ததாக இது எல்லாமே ரெடி பண்ணி மொபைலில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, இது நீங்கள் வெளியில் போயிட்டு பண்ணீங்க அப்படின்னா 500 குறையாமல் வாங்குறாங்க. அது ஒவ்வொரு சென்டரை பொறுத்து 500 வாங்குறாங்க, 800 வாங்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அந்த 500 அப்படிங்கிறது நம்ம அப்பா அம்மாவுடைய ஒரு நாள் சம்பளம். அதை நீங்களே கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, இப்போ எல்லார்ட்டையுமே நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதால நாமளே அதை அப்ளை பண்ணிக்கலாம். டைம் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத காணொலியை நம்ம கொடுக்குறோம். டைம் இல்லை ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து கிளாஸ் வந்து வீடியோ கிளாஸ் போட வேண்டியிருக்குது. எல்லா மெட்டீரியலும் தயார் நிலையில் இருக்குது. 1 by 1 வீடியோ போட இருக்கிறதால அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ டைம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவை போடுறோம். அடுத்ததாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபில் பண்ணி OTR எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு முறை பதிவின் போது அளிக்கப்பட வேண்டிய தகவல்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இருக்கு பார்த்துக்கோங்க. ஒரு முறை பதிவிலும் எப்படி திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே இணைய வழி தான், எதுவும் நேரில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னு பாருங்கள். ஃபோட்டோவுடைய சைஸு இப்படி தான் இருக்கணும். நிறைய பேர் வந்து ஃபுல் சைஸ் ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாண்டிங், கால் தெரிகிற அளவுக்கு, இடுப்பு தெரிகிற அளவுக்குலாம் இருப்பாங்க. அந்த அளவுக்குலாம் ஃபோட்டோவை யூஸ் பண்ணாதீங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் எப்படி எடிட் பண்ணி வச்சுக்கணும், உங்களுடைய நேமு, எப்போ ஃபோட்டோ எடுத்தோம் அப்படிங்கிற டேட்டை வந்து இதில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஃபோட்டோவுடைய சைஸ் எப்படி இருக்கணும் அதுதான் இது. எவ்வளோ பிக்சல் இருக்கணும், ஃபோட்டோவுடைய ஹைட் வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லிடுறாங்க. பெஸ்ட்டு வந்து உங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் போயிட்டு
சென்டரில் கொடுத்து பண்ணுறது பெஸ்ட்டு. நீங்கள் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறது 1 மணி நேரம் சொல்கிறோம், இதையே வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறேன்ட்டு ஒரு வாரம்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறது, அந்த அளவுக்குலாம் பண்ணி எதுவும் மிஸ்டேக் பண்ணிட வேண்டாம். முடிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா போயிட்டு இ-சேவை மையத்திலே பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தேர்வு மையம் அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கொஞ்சம் தெளிவாக பார்த்து எந்த டேட்டில் எக்ஸாம் வருதுன்னு பாருங்கள். நமக்கு வந்து ஜூலையில் தான் எக்ஸாமு. ஜூலையில் அந்த எக்ஸாமுக்கு தகுந்தது போல் எங்கே இருப்பீங்க அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. ப்ரீ பிளானிங் பண்ணிவிட்டு அந்தந்த ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எத்தனை சென்டர் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க. அந்த சென்டரில் ஒரு 3 சென்டர் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்டு, தேர்டு அப்படின்னு ஒரு 3 சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுறீங்களோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு சென்டர் கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் லாஸ்ட்டு பண்ணுனீங்கன்னா லாஸ்ட்டு சென்டர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இல்லாத பட்சத்தில் அவங்க அதர் டிஸ்ட்ரிக்டுகளை கூட மாற்றி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு போக வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அப்ளை பண்ண பாருங்கள். அடுத்ததாக இது விண்ணப்பம் சரி பார்க்குற வாய்ப்பு, தேர்வு கட்டணம் எவ்வளோ செலுத்தணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. தேர்வு கட்டண சலுகை கோராத தேர்வர்கள் தேர்வு கட்டணமாக ஒரு சில பேருக்கு வந்துலாம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து சலுகை இருக்கு, கட்டண சலுகை இருக்கு. அது கம்யூனிட்டி வைஸு, அடுத்த உடல் ஊனமுற்றவர்கள், விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கெல்லாம் இருக்குது. அதனால நீங்க உங்களுடைய கரெக்ட் டேட்டாவை கொடுத்தீங்க அப்படின்னா சொல்றது போல எக்ஸாம் ஃபீஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கேட்வே பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், உங்களுக்கு வந்து கட்டண சலுகை இருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பார்த்துக்கோங்க. அடுத்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு பிறகு அதன் பிறகு பார்த்துட்டு கொடுக்கணும். தேர்வு கட்டணம் செலுத்தும் முறை எல்லாமே ஆன்லைன் தான். எப்படி செலுத்தணும் அப்படிங்கிறது பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். அது நீங்கள் நெட் பேங்கிங் கார்டு யூஸ் பண்ணி பண்ணுறது, இல்லை QR கோடு யூஸ் பண்ணி பண்ணுறது ஆப்ஷன்ஸ் வரும். அதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் பொருத்தமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். அடுத்ததாக விண்ணப்பத்தில் இணையவழி விண்ணப்பத்தின் திருத்தம், அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், மிஸ்டேக் ஆச்சுன்னா அந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அடுத்ததாக ஆவணங்கள் பதிவேற்றல், தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்விலிருந்து விலக்கு கோரும் தேர்வர்கள் பதிலி எழுத்தர் ஒதுக்கீடு மற்றும் கூடுதல் நேரம் ஆகியவற்றிற்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா, எக்ஸாம் எழுத முடியாதுல்ல, எக்ஸாம் எழுத முடியாதவங்களுக்கு வந்து வேற ஒருத்தவங்களை எழுத சொல்றதுக்கு, இல்லை வந்து ஹேண்டிகேப்டாக இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க டைம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ஆவணங்கள் நீங்கள் சரியாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படிங்கும்பொழுது அதெல்லாம் நிராகரித்து அப்புறம் நீங்களே மற்றவங்களுக்கு என்ன டைமிங்கோ அதே தான் உங்களுக்கும் கொடுப்பாங்க. அதனால் உங்களுடைய குறைபாடுகள் என்னவோ அதை சரியாக கொடுத்துருங்க. அடுத்ததாக குற்றவியல் வழக்குகள் ஒழுங்கு நடவடிக்கைகள் தொடர்பானது. இணைய வழி விண்ணப்பத்தில் நிலுவையில் உள்ள குற்றவியல் ஒழுங்கு நடவடிக்கைகள் பற்றி எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மேல ஏதாச்சும் FIR இருக்கா என்ன அப்படிங்கிற டீட்டெயில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக பணி விபரங்கள். அடுத்ததாக தடையின்மை, ஏற்கனவே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தடையின்மை சான்றிதழ் கூடிய நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் NOC அப்படிங்கறது வாங்கி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது யார் யார் அப்படிங்கிறது பார்த்துட்டு அதற்கான ஃபார்மெட், அப்ளிகேஷன் ஃபார்மெட்டும் எல்லாமே இதிலே இருக்குது. அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மெயினாக இருக்கக்கூடியது சிறப்புரிமைக்கு சொல்லக்கூடியது. முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து என்னென்ன சலுகைகள் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன பெர்சன்டேஜ் எவ்வளோ, போஸ்டிங் பெர்சன்டேஜ் எவ்வளோ, ஃபீஸ் 2 முறை மட்டும் தேவையில்லை. அவங்க வந்து மெயினாக சொல்லக்கூடியது இவங்களுக்கு வந்து அவங்க எழுதக்கூடிய தேர்வில் வந்து ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாமுக்கு மட்டும் அவங்க ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நியமன ஒதுக்கீடு பார்த்தோம் அப்படின்னா
5 பணியிடங்கள்ல வந்து 5% வந்து அவங்களுக்கு பணியிடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது அவங்களுக்கு ஆதாரம் என்ன வேணும், சர்டிபிகேட் ப்ரூஃப் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. முன்னாள் இராணுவத்தினர் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ் படிவம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்புறம் வந்து டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, பணியாற்றும் நபருக்கான சான்றிதழ் NOC. அதில் வந்து இது இராணுவத்தில் பணியாற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எது மாதிரியான டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. அவங்களுக்கும் வந்து முற்றிலுமாக கட்டண சலுகை கொடுத்துருக்குறாங்க. நியமன ஒதுக்கீடும் அதே போல் கொடுத்துருக்குறாங்க. அது எவ்வளோ %, அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்து கொடுத்துருக்குறாங்க. பார்த்துக்கோங்க. அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மெட் இதுதான். இந்த ஃபார்மெட்டில் தான் அவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் சைன் வாங்கி நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள், உடல் ஊனத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறது, இது பார்த்துக்கோங்க. டிசேபிலிட்டி ஃபார்ம் இதுவும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதையே எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அந்த சென்டரில் கம்ப்யூட்டர் சென்டர்லேயே இந்த ஃபார்மெட்லாம் வச்சுருப்பாங்க, இல்லை அதை நீங்கள் டைரெக்டாக வாங்கி ஜெராக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணாலும் சரி, இந்த டீட்டெயில்ஸ். அடுத்ததாக ஆதரவற்ற விதவை. அவங்க ஆதரவற்ற விதவைன்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு மெயினாக பார்த்துக்கோங்க. மொத்த மாத வருமானம் வந்து 4000க்குள்ளே தான் இருக்கணும். மொத்தமாக எந்த பிஸ்னஸ் எந்த வேலைக்கு போனாலும் அவங்களுடைய மாத வருமானம் வந்து 4000க்கு மிகாமல் இருக்கணும். யாரெல்லாம் ஆதரவற்ற விதவை அப்படின்னு சில வரையறைகள் கொடுத்துருக்குறாங்க. அவங்கள பாருங்க. அவங்களுக்கும் வந்து லைஃப் லாங் வரைக்கும், அதாவது எக்ஸாம் லாஸ்ட்டு அவங்களுடைய தேர்வு 60 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்களும் லைஃப் டைம் வரைக்கும் எக்ஸாம் வந்து ஃப்ரீயாக எழுதிக்கலாம் அப்படின்னு ஒரு சலுகை கொடுத்துருக்குறாங்க. அவங்க எது மாதிரியான ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. யார் யார் வந்து மறுமணம் செஞ்சவங்கெல்லாம் இதுக்கு பொருந்துமா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது விதவை அப்படின்னு சொல்லும்போது அதன் பிறகு மேரேஜ் பண்ணியிருக்க கூடாது, அந்த கண்டிஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு பொருந்துதா அப்படின்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அடுத்ததாக முக்கியமானது வந்து PSTM எனப்படக்கூடிய தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்று. இந்த PSTM அப்படிங்கிறது இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாகவே இருக்குது. என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒரு தேர்வு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ, இப்போ குரூப் 4 இருந்துச்சுன்னா குறைந்தபட்ச கற்றல் கல்வி தகுதி அப்படிங்கிறது 10th தான். அப்போ 10th அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு 1ஆம் வகுப்புல இருந்து எதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த வகுப்பு வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் PSTM தமிழ் வழிக்கு தொடர்பான இடஒதுக்கீட்டினை பெற நம்மால் விண்ணப்பிக்க முடியும். நிறைய நண்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது சந்தேகமாவே இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு 6ல இருந்து 10 வரைக்கும் நான் வந்து தமிழ் மீடியம், எனக்கு எலிஜிபிலிட்டி உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செய்து சொல்ற விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் வழி தகுதி கல்வி தகுதி அப்படிங்கிறது 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும். இதே குரூப் 4க்கு, இதே குரூப் 2 இருந்தா 1ஆம் வகுப்புல இருந்து டிகிரி வரைக்குமே, யூஜி டிகிரி வரைக்குமே நாம் வந்து தமிழ் வழியில படிச்சிருக்கணும். அப்பதான் இதுல நீங்க ஏதாவது ஒரு வருஷத்துல நீங்க ஆங்கில மீடியத்துல படிச்சிருந்தாலும் நாம இதுக்கான உரிமையை கோர முடியாது. நீங்க வந்து 2ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையும் தமிழ்ல படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு மட்டும் இங்கிலீஷ்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இது நீங்க எலிஜிபிலிட்டி கிடையாது. இது சந்தேகமா கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ PSTM சர்டிபிகேட்ல ஆன்லைன்லயே விண்ணப்பிக்க வந்தாச்சு. சேவை மையத்துல ஆன்லைன்லயே பண்றாங்க. 60 ரூபா பே பண்ணி நம்மளவே பண்ணிக்கலாம். இல்ல சேவை மையத்துல போனீங்கன்னா அவங்க டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்கறாங்களோ அதை கொடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கே வந்து ஒரு 1 வீக்ல வந்து சர்டிபிகேட் வந்து ஜென்ரேட் ஆயிடுது. அதுல ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நம்ம படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு வந்து நேர்ல போயிட்டு சொன்னீங்க அப்படின்னாலும் அவங்க கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறாங்க. இது PSTM. அதுக்கு அடுத்ததா வந்து
மெயினாக அடுத்த முக்கியமானது ஆதி திராவிட அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர் அவங்களுக்கு வந்து எது மாதிரியான சலுகைகள் இருக்கு, எவ்வளவு இடஒதுக்கீடு அப்படிங்கறத கொடுத்துருக்குறாங்க. அதை பாருங்க. இது வகுப்பு வாரியான இது. அடுத்த பிற்படுத்த வகுப்பினர் அப்படின்னா அவங்களுக்கு எது மாதிரியான சலுகைகள், அவங்க எது மாதிரியான ஆவணங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெண்கள் பெண்களுக்கு வந்து எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நிறைய ஜிஓ போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து பாருங்க எவ்வளோ அப்படின்ட்டு. திருநங்கைகளாக இருந்தால் அவங்களுக்கு என்ன சாதி கம்யூனிட்டி வைஸ் வந்து என்னென்ன சலுகைகள் இருக்கு அப்படிங்கிறது. விளையாட்டு வீரர்களாக இருந்தால் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு யார் யாருக்கு, எந்த பணிக்கு எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. விளையாட்டு நிகழ்வுகளில் என்ன எது மாதிரியான விளையாட்டு நிகழ்வுகள்லாம் இப்போ இதுக்கு வந்து பொருந்தும் அப்படிங்கிறது. இந்த மேலே குறிப்பிட்டுள்ள விளையாட்டு ஒரு 31 வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கணும் எங்க விளையாட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த விளையாட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. நேஷனல் ஃபெடரேஷன், நேஷனல் அசோசியேஷன், இந்த ஃபார்ம் 1 அப்படிங்கிறது அந்த விளையாட்டு வீரர்களுக்கான சர்டிஃபிகேட் ஆதாரங்கள். இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு பண்ணுறது போல இருக்கும் விளையாட்டு வீரர்களுக்கானது. இது பெரும்பாலும் எல்லாமே இதில் கொடுத்துட்றாங்க. எந்தெந்த இதில் வராங்க அவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும், எங்கே சைன் வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம கொடுத்துட்றாங்க. அங்கீகரிக்கப்பட்ட போட்டிகள் அல்லது தொடர்களில் சான்றிதழை பரிந்துரைக்கப்பட்ட படிவங்களில் வழங்க தகுதி வாய்ந்த அலுவலர் யார்கிட்ட எந்த சான்றிதழ் இது ஃபார்ம் சைன் வாங்கணும் அப்படிங்கிறதே அவங்க கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து ஸ்டேட் அளவில் உங்களுடைய விளையாட்டு இருந்துச்சா, இல்லை டிஸ்ட்ரிக்ட் அளவில் இருந்துச்சா, இல்லை இந்த நேஷனல் அளவில் இருந்துச்சா, அப்படிலாம் இருந்துச்சுன்னா யார் யார்கிட்ட ஸ்டேட் லெவல்லாம் யார்கிட்ட சைன் வாங்கணும் அப்படிங்கிற, சென்ட்ரல் லெவலில் இருந்தால் யார்கிட்ட சைன் வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இப்போ 1லேருந்து 64வது பக்கம் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பிற்சேர்க்கை 2 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பிற்சேர்க்கை 3 அப்படிங்கிறது தான். இந்த 3லிருந்து நம்ம அடுத்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். இது பொது தமிழுக்கான 100 வினாக்களுக்கான பாடக்குறிப்பு. இது நம்ம மெட்டீரியல் தயார் நிலையில இருக்கு. இந்த மெட்டீரியலை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ஸ்டடி சென்டர்ல படிக்கிறவங்களுக்கு இலவசமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வெளியில இருந்து நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு யாருக்காவது உங்களுக்கு நம்மளுடைய மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா நாம வந்து ஒரு 300 rupees ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டாபிக் வந்து ரிப்பீட்டடாக வந்தது போல இருக்கும். அதனால எப்படி இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம், இந்த சிலபஸுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இப்போ நடக்க போகிறது. இதில் பெரும்பாலும் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வருதுன்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி இருந்தாலும் அது ஒரு டாப்பிக்கில் வரக்கூடியது தான். இது எல்லாமே நம்ம வந்து நம்முடைய அடுத்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். சிலபஸை பார்த்துட்டு சிலபஸ் வைஸ் நம்ம டாபிக் போகிறோம். இந்த 2025க்கான குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் தெளிவாக பார்த்துருக்கோம். இதற்கு மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு இந்த சந்தேகங்கள் வரும். அதனால் அப்ளை வரும்போது வரக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நமக்கு நிறைய தேர்வுகள் வர இருக்குது. டிஎன்பிஎஸ்சிக்கும் டிஆர்பிக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை அப்படின்னு நம்ம நண்பர்கள் மத்தியில் பேசும்போது சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த ஆனுவல் பிளானர் கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 2 வெளியில் இடுவாங்க. அவங்க சொல்றது போல அந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கும். 90% வந்து டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்து இப்போ சொன்னதுபடியே நடக்கும். அப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா சொல்றத செய்யறது டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ஆனுவல் பிளானர் விடுவாங்க, டிஆர்பியும் விடுவாங்க. அதில் எதுவுமே நடத்துறதும் கிடையாது. ஏதோ கடமைக்கு விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபோர்ஸில் விட்டு நிறைய பேரை ஏமாத்துவாங்க. ஏன்னா நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் வந்து டெட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய ஆனுவல் பிளானர்ல சுத்தமாக கிடையாது, பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வீடியோவாக போடுவோம்.
இந்த 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் படித்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்தை வளமாக மாற்ற நம்முடைய ராமானுஜம் அகாடமி சார்பாக வாழ்த்தி, உங்களுடைய எதிர்காலத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைக்க வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.